ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் கமெண்ட்ஸில் சில ஸ்டாக்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 20K லாஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து கன்சிடர் பண்ண ரேஞ்ச் வந்து மேபி ஹையாக இருக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 24 rupees சம்திங்கில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அது 60 ரூபாலாம் தாண்டி போச்சு. இப்போ பார்க்கும்போது அரௌண்ட் 40 சம்திங் இருக்குது. 39 பாயிண்ட் சம்திங்கில் அரௌண்ட் 40 அந்த ரேஞ்சில் இருக்குது. 40 rupeesல இருக்குது. பட் அவர் வந்து கன்சிடர் பண்ணது மேபி இந்த ரேஞ்சில், அதாவது 40க்கு மேலே கன்சிடர் பண்ணியிருக்கலாம். அப்படி கன்சிடர் பண்ணால் தான் அவருக்கு லாஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஐஓபி வந்து அவர் வேல்யூஷன் எதுவுமே செக் பண்ணாமல் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு பிளைண்டாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஆல்ரெடி ப்ரைஸ் டு புக் வேல்யூ இப்போவுமே 2க்கு மேலே இருக்குது. 2.19 இருக்குது. ஸோ பேங்க் ஸ்டாக்ஸில் நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், பி ரேஷியோ செக் பண்ணாதீங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ, அதாவது புக் வேல்யூக்கு கீழே இருந்துச்சுன்னா சரி, பேங்க் ஓரளவு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான பேங்க்னா நம்ம வாங்கலாம். பட் புக் வேல்யூக்கு மேலே இருக்கும்போது எப்போவுமே நான் அவாய்ட் தான் பண்ணுவேன் பேங்க் ஸ்டாக்ஸில். ஸோ இந்த மிஸ்டேக்கை ஐஓபியில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 20K லாஸுங்கும் போது பெரிய அமௌண்ட் தான். ஸோ ஹோல்ட் பண்ணுங்கள். மேலே போகும்போது உங்களோட ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்டிங்டன் லிமிடெட், அதாவது ரெட்டிங்டன் லிமிடெட், ஃபினோலெக்ஸ் கேபிள், முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் இதை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரெட்டிங்டன் லிமிடெட் எடுத்து பார்த்தா 292 இருக்குது. இதெல்லாம் ட்ராக் பண்ணுறது கிடையாது, சில டீட்டெயில்ஸ் மட்டும் உங்கள்ட்ட அப்டேட் பண்ணுறேன். ஸோ 1993 இது எஸ்டாப்ளிஷ் ஆன கம்பெனி. இவங்க என்ன பிஸ்னஸில் இருக்கிறாங்கன்னா ஐடி அண்ட் மொபிலிட்டி ப்ராடக்ட்ஸ், அதில் வந்து சப்ளை செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 22,000 crores கிட்ட மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குது. 292ங்கிறது ஸ்டாக் ப்ரைஸு. பி ரேஷியோ 16 இருக்குது. புக் வேல்யூ 115. ஸோ இதில் பி ரேஷியோ தான் பார்க்கணும். வேல்யூஷன் பார்க்கும்போது கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் இதில் கடன் இருக்கானா, கடனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இவங்களோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தேன். லாஸ்ட் 4 குவார்ட்டர் எடுத்து பார்க்கும்போது ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ மார்ச் குவார்ட்டர்லேருந்தே பார்க்கும்போது 2025 மார்ச் குவார்ட்டரில் 26,000 crores மேலே ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து அது ஜூன் குவார்ட்டரில் 25,000க்கு மேலே குறைஞ்சிருக்குது. அடுத்து 29,000 பண்ணியிருக்காங்க இப்போ செப்டம்பர் குவார்ட்டரில். ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்குன்னா, ப்ராஃபிட் வந்து டிசம்பர் குவார்ட்டரில் 403 கோடி, மார்ச்சில் 918 கோடி ஆயிருக்கு, ஜூனில் 213 கோடியாக குறைஞ்சிருக்கு. எகைன் செப்டம்பரில் 350 கோடியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏற்றம் இருக்குது, அடுத்து ஒரு இறக்கம் இருக்குது, அடுத்தது ஒரு ஏற்றம் இருக்குது. அந்த ட்ரெண்டில் தான் இருக்குது. நான் கணிக்க முடியல. ஃபுல் இயர் பேசிஸ் எடுத்து பார்க்கும்போது ரெவன்யூ கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட்டும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 2024 88,000 கோடி ஃபுல் ஃபினான்ஷியல் இல்லை. 25ல் 99,000 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் 24ல் 1,239 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 1,821 கோடி அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ப்ளஸ் கடனும் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் பீக் லெவலில் இருக்கிற மாதிரி தெரியுது. 334 ரூபா 52 ஹை, அதுக்கிட்ட தான் ட்ரேட் ஆகுது. 291 இருக்குது. நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும் பட்சத்தில் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறத பொறுத்து இருக்குது. பிகாஸ் கடனும் கொஞ்சம் இருக்குது. ஐடி செக்டாரில் இப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் கேபிள். இது வந்து 767 இருக்குது. இது வந்து கேபிள் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. ஸோ 767 இருக்குது. பி ரேஷியோ 20 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிவிடெண்ட் பே அவுட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட் 3 years ஆவரேஜாக ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஒரு 13% அரௌண்ட் அந்த சம்திங்கில் தான் இருக்குது. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட் 4 குவார்ட்டர் எடுத்து பார்க்கும்போது செப்டம்பரில் 1,312 கோடியாக இருந்த சேல்ஸு டிசம்பரில் கம்மியாகுது, மார்ச்சில் இம்ப்ரூவ் ஆகுது, ஜூன் குவார்ட்டரில் அடி வாங்கியிருக்குது. அது மாதிரி நெட் ப்ராஃபிட் செப்டம்பர் குவார்ட்டரில் 146 கோடி, அடுத்து 124 கோடியாக குறையுது, மார்ச்சில் 152 கோடியாக இன்க்ரீஸ் ஆகுது, ஜூன் குவார்ட்டரில் 139 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு ஆவரேஜ் ரிசல்ட்ஸ் ஆட்டு பார்க்குறேன். அதே ஃபுல் இயர் பேஸில் 23, 24, 25 அப்படி எடுத்து பார்க்கும்போது 23ல் 502 கோடி ப்ராஃபிட், 24ல் 572 crores ப்ராஃபிட், 25ல் 544 crores ப்ராஃபிட், 23ல் ரெவன்யூ எடுத்து பார்க்கும்போது 4,000 மேலே இருக்குது, 24ல் வந்து 5,000 மேலே இருக்குது, 25ல் 5,300 மேலே இருக்குது. ஸோ ஃபுல் இயர் பேஸிஸில் பார்க்கும்போது ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட்டும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இது கன்சிடரபிள் ரேஞ்ச் ஆனால் நான்லாம் இதெல்லாம் ட்ராக் பண்ணுறது கிடையாது. சிச்சுவேஷனை மட்டும் தான் சொல்ல முடியும். பட் நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. 1992ல் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஆக்சுவலி இது வந்து முத்தூட் பாப்பாச்சன் குரூப்போட ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனியாக இருக்குது முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ். புக் வேல்யூ 158 இருக்குது, ஸ்டாக் ப்ரைஸ் 165 இருக்குது. புக் வேல்யூவோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியெல்லாம் பார்க்கும்போது -8ல் கிடக்குது. ஸ்டாக் வந்து புக் வேல்யூ வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை, வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது.
ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் குவார்ட்டரில் 681 கோடி சேல்ஸு, மார்ச்சில் 555 கோடியாக குறைஞ்சிருக்கு, ஜூனில் 559 கோடியாக இருக்குது, செப்டம்பரில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் டிசம்பர் குவார்ட்டர்லாம் அதுலேருந்தே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அடி தான் வாங்கியிருக்கு. ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் டிசம்பர் குவார்ட்டரில் 4 கோடி, மார்ச் குவார்ட்டரில் 401 கோடி லாஸு, ஜூனில் 6 கோடி ப்ராஃபிட்டு, செப்டம்பரில் 31 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். இப்போதைக்கு பெருசாலாம் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி இப்போ கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ராயல் சேலஞ்சர்ஸ், அந்த ஐபிஎல் டீமு, அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கப் அடித்தாங்க. இப்போ அதோட வேல்யூஷன் பீக் லெவலில் இருக்குது. ஸோ எப்படியாவது அதை வித்துறணும் அப்படின்னு சொல்லி சிஇஓ முடிவு பண்ணிட்டாரு போல், அந்த கம்பெனியோட ஓனர் முடிவு பண்ணியாச்சு போல். இப்போ வாங்குறதுக்கும் போட்டி ஒரு பக்கம் நடக்குது. மணிபால் குரூப் சேர்மேன் ரஞ்சன் பாய் அவர் வாங்குறதாட்டு ஒரு போட்டி. நெக்ஸ்ட்டு அதர் பூனாவாலா சிஇஓ ஆஃப் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதின் காமத், ஜிரோதாவோட ஃபவுண்டராக இருக்கிற நிதின் காமத், அவரும் இப்போ அந்த ரேஸில் வரதாட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ யார் வாங்க போகிறான்னு தெரில. பட் வேல்யூஷன் கிட்டத்தட்ட $2 பில்லியன் மேலே வருது, 17,000 கோடி கிட்ட வருது. ஸோ யார் வாங்க போகிறாருன்னு தெரில, வாங்குறவங்களும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சக்தி பம்ப்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் 90 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 10% விழுந்திருக்கு ப்ராஃபிட். ரெவன்யூ 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 666 கோடியாக இருக்குது. எபிட்டா 136 க்ரோஸ் பண்ணியிருக்கிறாங்க, 8% மேலே விழுந்திருக்கு. மார்ஜின் 20.4% இருக்குது. பட் இது ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது அடி வாங்கியிருக்கு. இது சக்தி பம்ப்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட Q2 ரிசல்ட்ஸ் 3 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 3 டிவிடெண்டு. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 19 நெட் ப்ராஃபிட் 35% விழுந்திருக்கு, 189 கோடி. ரெவன்யூ 7% மேலே விழுந்திருக்கு, 1338 கோடி. எபிட்டா 23% மேலே விழுந்திருக்கு, 406 கோடி. மார்ஜின் 30.3% இருக்குது, 36%லேருந்து 30.3% கம்மியாக இருக்குது. இது ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இதோட ரிசல்ட்ஸும் ஓகே தான் இருக்குது. ஒலட்ரா கிரீன் டெக்கோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் அவங்களோட ப்ராஃபிட் மட்டும் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 49 கோடி. ரெவன்யூ 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 657 கோடி. ரெவன்யூ 25.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட்டா 89 கோடியாக இருக்குது, 9.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜின் 13.6% கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி மார்ஜின் அடி வாங்கியிருக்கு. எபிட்டா ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒலட்ரா கிரீன் டெக் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா சஞ்சய் கண்ணாவோட அந்த அடிஷ்னல் சார்ஜை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் பொசிஷனை வந்து அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் சார்ஜ் தான் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அந்த டேர்ம்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிபிசிஎல் கொடுத்த அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க வந்து ஜெகாராட்டி யாத்ரா அவங்கள கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாட்டு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறாங்க. இது ஒரு 15 days வருது. இல்லை 8,000 கிலோமீட்டர்ஸ் நேஷ்னல் ஜேர்னியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த யாத்திராவில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் குறித்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க. 8,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. பாலிமெடிக்யூரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 91 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 5.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 443 கோடியாக இருக்குது. எபிட்டா ஃப்ளாட்டாக இருக்குது, 114 கோடியாக இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா 8 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 ஃபாரின் கம்பெனிஸ் அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 4,300 இம்ப்ளான்ட்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது பாலிமெடிக்யூர் கொடுத்த அப்டேட்டு. புரவன்காராவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 41 கோடி லாஸு, எபிட்டா 7.3% விழுந்திருக்கு. ரெவன்யூ 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 644 கோடி. சேல்ஸ் 1,322 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டோட்டல் எஸ்டிமேட்டட் சர்ப்ளஸ் 7,679 கோடியாக இருக்குது. நெட் டெப்ட் வந்து 2,894 கோடியாக இருக்குது. கேப்லரி டெக்னாலஜிஸ் வந்து ஐபிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர் 14 ஐபிஓ வர போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 345 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் நவம்பர் 21 அது வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்குது. இது வந்து கேப்லரி டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு பக்கம் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டாலர் வீக்கன் ஆகுது. யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுனில் போயிட்டு இருக்குது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கோல்டு வந்து ஒரு ஃப்ளாட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. $4,005 per ounce அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது. கோல்டு $4,000 per ounce அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு யூஎஸ் மார்க்கெட் வச்சு பார்க்கும்போது. அது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸும் ரேலியாக இருக்குது. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் டிசம்பரில் ரேட் கட் வந்து 66% கட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டுருக்குது. அது இல்லாமல் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டே சூஸ் பண்ணுறது தான் பெட்டராகிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அது இல்லாமல் இப்போ தங்கமயில் அது மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் அந்த
டிஜி கோல்டெலாம் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு சேஃப்டி தான். ஏன்னா அது வந்து ட்ரஸ்டடான கம்பெனி, நம்ம ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். தங்கமயில், நெக்ஸ்ட்டு தனிஷ்க்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெரிய கம்பெனி, ட்ரஸ்டடான கம்பெனியில் நீங்கள் வாங்குறீங்கன்னா ரிஸ்க்கு கம்மி. பட் நீங்கள் வந்து ஸ்மால் கம்பெனி சும்மா அந்த வெப்சைட்டில் ஏதாவது பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை அடிச்சுட்டு ஓட்டுற அந்த மாதிரி வெப்சைட்டில் போய் மாட்டிக்காதீங்க. என்ன கேட்டால் தங்கமயில் அதிலலாம் வாங்குறது ஓகே, டிஜி கோல்டாட்டு வாங்குறது. மற்றபடி அன்வான்ட் வெப்சைட்டில் வந்து சும்மா யாராவது அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு போய் வாங்கினீங்கன்னா அது ரிஸ்க்காக மாறும். ஏன் சொல்கிறேன்னா செபி வந்து டிஜி கோல்டாட்டு வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அது வந்து ஒரு அன்ரெகுலேட்டரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா செபியோ அல்லது வந்து இந்தியாவில் இருக்கிற ரெகுலேட்டரி ஃபார்ம்ஸோ எதுவுமே அதை வந்து ரெகுலேட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இன்க்ரெட் ஹோல்டிங்ஸ், ஸோ அவங்க வந்து ஐபிஓஸுக்கு அவங்களும் பேப்பரை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. நியர்லி 4,000 to 5,000 crores வந்து அவங்களும் ரைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் ஒரு 5 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை நேம் பண்ணியிருக்கிறாங்க. 35% அளவுக்கு மேலே போகணும். இதில் மகாநகர் கேஸ் இருக்குது, 1,540 rupees டார்கெட் ப்ரைஸ், 27% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஐஎன்எக்ஸ் ஃபிண்ட் வந்து 190 டார்கெட் ப்ரைஸ், 27% மேலே போகும்னு சொல்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 149 இருக்குது. கிர்லாஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெட் 2,330 ரூபாவில் இருக்குது, 35% மேலே போகும், 1,719 rupees அந்த ரேஞ்சில் இருக்குது. சன்செரா இன்ஜினியரிங் டார்கெட் ப்ரைஸ் 1,720 சொல்கிறாங்க, 13% மேலே போகும், 1,519 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் கல்பட்டாரோ ப்ராஜெக்ட்ஸுக்கு 1,475 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க, 14% மேலே போகும், 1,294 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓஎன்ஜிசியோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விரைவில் வர இருக்குது, மண்டே வர இருக்குது. அதில் இன்ட்ரீம் டிவிடெண்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. ஜுரோதாவோட லிக்யூட் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபண்டு இருக்குது போல். ஸோ அதில் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6,000 கோடியை ஜஸ்ட் 2 இயர்ஸில் ரீச் பண்ணியிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிதின் காமத். ஜுரோதா லிக்யூட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஜுரோதா நிஃப்டி 1D ரேட் லிக்யூட் ETF சொல்கிறாங்க. ஸோ அதோட என்ஏவி அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்கும்போது 6,000 crores 2 இயர்ஸில் ரீச் பண்ணியிருக்குது. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹1.75 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 13 சொல்லியிருக்கிறாங்க. இது பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டாரன் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 591 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,302 கோடியாக இருக்குது. எபிட்டா 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,083 கோடியாக இருக்குது. மார்ஜின் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 32.8% இருக்குது. ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது டாரன் ஃபார்மா கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிவ் நாடார், இவர் வந்து எவ்ரி டே அதாவது பெர் டேக்கு வந்து 7.4 crores அளவுக்கு டொனேட் பண்ணுறதாட்டு சொல்கிறாங்க. ஸோ சிவநாடார் அண்ட் ஃபேமிலி டொனேட் பண்ணது ஃபினான்ஷியல் 24 to 25 2,708 crores அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபினான்ஷியல் 25 இந்த காலகட்டத்தில் மட்டும் ஒரு நாள் அவர் டொனேட் பண்ணுறது 7.4 crores சொல்கிறாங்க. 24 கம்பேர் பண்ணும்போது ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணும்போது 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவர் எதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா எஜுகேஷன், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், நெக்ஸ்ட் வந்து அவர் டெம்பிள்ஸுக்கெல்லாம் நல்லா டொனேட் பண்ணுவார். அடுத்து பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் முகேஷ் அம்பானி அண்ட் ஃபேமிலி அவங்க செகண்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 25 626 கோடி அவங்க டொனேஷன் பண்ணியிருக்கிறாங்க. டொனேஷன் 54% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து பஜாஜ் ஃபேமிலி அவங்க 446 கோடி டொனேஷன் பண்ணியிருக்கிறாங்க, 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி ஃபினான்ஷியல் 25 191 இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணியிருக்காங்க. பட் 24 203 இண்டிவிஜுவல்ஸ் பெரிய அளவில் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 24 ஆவரேஜ் அமௌண்ட் 43 crores, 25 54 crores அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி பிக் பில்லியனர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டொனேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.